அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சுராஜில் 969 ஃபுல் க்ரீப்பர் மாடலுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் நான் க்ரீப்பர் மாடல் போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீப்பர் மாடல் வந்திருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு சட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட வருது. சுராஜில் ஃபஸ்ட் டைமாக டர்போ சார்ஜர் இன்ஜின் வருதுங்க. இந்த எல்லாமே சுராஜுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா. அதோட சுராஜ்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின் டிசைன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரோக் அந்த கான்செப்டில் தான் வருங்க. நீங்கள் டீசல் கம்மியாக போகும், பவர் அதிகமாக இருக்கும். அதை அந்த கான்செப்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த லாங் ஸ்ட்ரோக்குங்கிற கான்செப்ட். அது சுராஜில் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வேலை செய்யுங்க. அதோட இல்லாமல் சுராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு முதல் சொந்த தயாரிப்பு டிராக்டருங்க. அதுவும் ஒரு பெருமை. சொந்த தயாரிப்பு டிராக்டர் வாங்கி யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சுராஜுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி பெருமைங்க. அந்த மாதிரி இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட ஓன் மேக் டிசைனுங்க. இந்தியாவோட மண் சாயிலுக்கு தகுந்த மாதிரி இந்த டிராக்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. சுராஜில் ஹையர் ஹெச்பி மாடலுங்க. ரீசெண்டாக லான்ச் ஆச்சு சுராஜில் 969ங்க. 70 ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய இந்த மாடல் டர்போ சார்ஜரு சுராஜோட இன்ஜினோட வருதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிராக்டரில் க்ரீப்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன ஆடட் ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 963க்கும் 969க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கண்டிப்பாக அதுக்கு இதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அதை ஃபீல்டுலேயே ஃபீல் பண்ணலாம். ப்ளஸ் என்னென்னா அந்த 963 விட இது கொஞ்சம் வாழை அளவுக்கு நல்லா இருக்குங்க. க்ரீப்பரை போட்டு வாழையெல்லாம் அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. ஹைட்டாக இருக்குது. டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 963க்கும் 969க்கும் கொஞ்சம் பெரிய டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 11.2க்கு 24ங்க ஃப்ரண்ட் டயர் சைஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 16.9க்கு 30ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டயர் ஆப்ஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த மாதிரி டயர் ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. 969 பக்காவாக இருக்குதுங்க. ஹார்வெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன யூசேஜுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இந்த டிராக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். டிராக்டரே நல்லா இந்த டயர் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் வெயிட்டு ரியர் டிஸ்க் வெயிட்டு இதெல்லாம் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா லுக்கே நல்லா நீட்டாக இருக்குதுங்க. நல்லா லுக் இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா 963 பேஸ் பண்ணி அதே மாதிரி டிசைனில் தாங்க இருக்கும். சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர் கீர் பாக்ஸில் இருக்குது. பானட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பானட் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஏர் ஃப்ளோ இன்ஜினுக்கும் நல்லாயிருக்கும். பக்காவான டிசைன் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஃபில்ட்ரு நல்லா மேலே வச்சு கொடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. அதனால் ப்ராப்பராக பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்டர்கூலர் இருக்கும், ரேடியேட்டர் இருக்கும். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் ஃப்ளோ இருக்குதுங்க. ஃபின்ஸோட கேப்பெல்லாம் அதிகமாக வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அடிக்கடி அந்த அடைச்சி கம்ப்ளைண்ட் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும். ஏர் ஃபில்டர் சக்ஷன் பாயிண்ட் கூட பாருங்கள், உள்ளே பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகாது ஏர் ஃபில்டருக்கு. அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதுவுமே நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜெரிக்கன் வெயிட் வந்துருங்க. அது ஒரு 76 கிலோ இருக்கிற மாதிரி 2 வெயிட்டு. அது போக அது கேரி பண்ணுற பெட்டு அது இருக்கும். சேஸு எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய மவுண்டிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. கிளச் ஹவுசிங்கில், சேஸில் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மவுண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வச்சு நீட்டாக இருக்கும். ஆக்சிலும் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆக்சில் 70 ஹெச்பிக்கு போடுற மாதிரி ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் இருக்கும். ஈஸியாக கட் ஆகுங்க. டர்னிங் ரேடியஸ் சூப்பராக இருக்குது இந்த டிராக்டரில். நல்லா கட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின். இந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஜினோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. 3.48 லிட்டரு 3480 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. 2000 ஆர்பிஎம் ரேட்டட் ஆர்பிஎங்க. ஃபேமிலி F17 இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 10-4 இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் 963ல் சிஆர்டி வரக்கு முன்னாடி வந்த மாடல். அதில் டர்போ இன்டர்கூலரு இந்த சிஆர்டிஏ கான்செப்ட் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 ஹெச்பியை கொடுத்துருக்குறாங்க. பம்பு பார்த்தீங்கன்னா போச்சோட கொடுத்துருக்குறாங்க. அசோக் லைலாண்டு, டாட்டா இதெல்லாம் வர மாதிரி அதே சேம் போச்சோட கான்செப்ட்டு. மேக்ஸிமம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வராது. மெயின்டெனன்ஸ் வந்தாலுமே சர்வீஸ் ஸ்டேஷன்
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, எந்த பிரச்சனையும் வராதுங்க. டீசல் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 2 ஃபில்ட்ரு கொடுத்துக்கிறாங்க. ஒரு மெயின் ஃபில்ட்ரு, செகண்டரி ஃபில்ட்ரு, இந்த மாதிரி 2 ஃபில்ட்ரு இருக்கும். டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துக்கிறாங்க, இரும்பில் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. அடிக்கடி இந்த தண்ணி மட்டும் ட்ரைன் பண்ணிக்கணும் இதில், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. 65 லிட்டர் கெப்பாசிட்டிங்க டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து இன்ஜின் பாருங்கள், செப்பரேட் ஹெட் டிசைனு, சுராஜோட அது ஓன் டிசைன் பேட்டர்ன் எதையுமே மாற்றலைங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த டர்போ வந்திருக்கும். டர்போ ப்ளஸ் இந்த டிஓசி டீசல் ஆக்சைடு கேட்டலிஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த 2 அடிஷ்னல் ஆட் ஆகிருக்குங்க. இஜிஆர் வந்திருக்கும். இஜிஆர் பழைய மாடல்லையும் வந்துச்சு, இதுலேயும் இஜிஆர் வருதுங்க. ஹைட்ராலிக்ஸ் 2 பம்ப் இருக்கும். ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இங்கே இருக்கும். ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அடிஷ்னலாக ஒரு மேக்னெட் ஃபில்ட்ரு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ராப்பராக இருக்கும். இந்த ஹைட்ராலிக் செக்ஷனுக்கு பம்பு வந்து பெரிய பம்பாக கொடுத்துருப்பாங்க, கீர் ஆயில் பம்பு. அதுவுமே நல்லா நீட்டாக இருக்குங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். சுராஜோட அந்த நேச்சர் சவுண்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுதுங்க. நேச்சுரல் சவுண்டில் சுராஜோட அந்த கர்ஜனையில் ஸ்மூத்னஸ் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்ஜின் ஓடுறது. பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா இந்த டர்போ இன்டர்கூலர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஃபீல்டுலையுமே பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க. பவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு மூடு சேஞ்ச் பண்ணுறப்பமே அதோட ஃபீல் வந்து நல்லா கொடுக்குதுங்க. ஈக்கோ போடுறப்போ பவராக இருக்கட்டும். ஈக்கோ வந்து நீங்கள் நார்மல் ஃபீல்டு யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் வந்து நீங்கள் வாழை எவ்வளவுக்கு 5 கலப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெவியாக ஏதாவது கட்டி இழுக்க போகிறோம், கரும்புலாரி சிக்கிடுச்சு அந்த மாதிரி இடத்துலலாம் இழுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ட்ராலி போட போகிறோம் அப்படின்னா காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈக்கோ மோடு போட்டிங்கன்னா 2000 RPM கிடைக்கும். பவரில் 2200, காலேஜில் 2400 RPM வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதுங்க. கன்சோல் ஒர்க்கு நீட்டாக இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஸ்ட்ரோக் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கணன்னு ஒரு சவுண்டு உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரோக்குங்க. ஸ்மூத்னஸ் ப்ளஸ் அந்த கணகணப்பு இருக்கும் லைட்டாக. அந்த லாங் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டனு, கனெக்டிங் ராடு எல்லாமே லென்த்து டோட்டலாக. அதனால் என்னென்னா பவரும் ப்ளஸ் ஸ்மூத்னஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் உங்களுக்கு நல்லா ஃபீல் கிடைக்குங்க. 969 வச்சுக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக கொடுத்துக்கிறாங்க இன்ஜினோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.25 டன்னுங்க. நல்லா வெயிட் இருக்குது டிராக்டரில். புல்லிங் பவர் இருக்கும். மற்ற பிராண்டை காட்டிலும் இந்த டிராக்டர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ப்ளஸ் கட்டிங் ரேடியஸ் நல்லாயிருக்கும். என்ன ரீசன்னா பேலன்ஸ்டு பவர் ஸ்டீரிங் கொடுத்து டர்னிங் ரேடியஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஃபீல்டில் கட்டாகி வருங்க. மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கலப்பை அளவுக்கெல்லாம் இது சங்காதுங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நல்ல ஹெவியான இம்ப்ளிமெண்ட்டே போட்டு யூஸ் பண்ணாலும் டெப்த் சென்சிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கலப்பை அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ட்ரெய்லரெல்லாம் போட்டு நீங்கள் மணல் பாங்கான இடத்துல ஓட்டிகிட்டு வரீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா இதோட புல்லிங் பவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பக்காவாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், 963 விடாமே கொஞ்சம் கூட இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துக்கிறாங்க, நல்லா ஹைட்டாக கொடுத்துக்கிறாங்க. சீட்டும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கன்சோல் ஒர்க் நீட்டாக கொடுத்துக்கிறாங்க, ஹைட்டாக இருக்குது. நல்லா உட்காந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிலிட்டி ஹைட்டாக இருக்குது. ஸ்டேரிங்கும் நல்லா ஃபீல் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பெடல் ஒர்க் எல்லாமே சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. கியர்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் இன் சுராஜ் சட்டில் கீரு, ப்ராப்பர் செட்டிலு. இதில் 16 ஃபார்வேர்டு 16 ரிவேர்ஸுங்க. மெயின் கீரில், ஸ்பீடு கீரில் 4 கீரு, ரேஞ்சு கீரில் 3 ரேஞ்சு, சட்டில் ஃபார்வேர்டு ரிவேர்ஸ். லோ கீரில் லோ ஃபஸ்ட் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் க்ரீப்பருங்க.
க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு கீருங்க. இது செகண்ட் கீருங்க. ஃபஸ்ட் டைமாக சுராஜில் ஷட்டில் ஷிஃப்ட்டோட வருது. லோ ஹெச்பிலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க சுராஜ் சைட்லேருந்து. எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் 4 wheel ஆன் ஆஃப் இங்கே இருக்கும். பிடிஓ கிளச், இண்டிபெண்டன்ட் கிளச் வந்துடும். இதில் டபுள் கிளச் கொடுத்துருக்காங்க. கிளச் பிளேட் சைஸ் எல்லாமே பெருசாக இருக்குங்க. செராமிக் டைப்பு, லீஃப் டைப்புங்க. நல்லா லைஃப் கொடுக்குங்க. பிடிஓவில் பார்த்தீங்கன்னா லைவ் பிடிஓ, கிரவுண்ட் ஸ்பீடு ரெண்டுமே இருக்குது. இதில் பிடிஓ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 540 எக்கனமி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஓ அவுட்புட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் டேபிளெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஆயில் எப்போ மாற்றுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். டிராக்டரோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குங்க. இதில் பிடிஓ பவர்னு பார்த்தா 42 கிலோவாட்டுங்க. எஸ்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா 270 g/kWh கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேல்யூ, மைலேஜ் எல்லாமே நல்லா இருக்குங்க. பிடிஓ பவரும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பிடிஓ பவர்னு பார்த்தா 56 HP 55 HP வருதுங்க. நல்லா பவர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸுங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா டிசி லிவர் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக இந்த லிஃப்டாமேட்டிக் ஆப்ஷனோட வருதுங்க. லிவரெல்லாம் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஃபீல்டில் யூஸ் பண்ணுறப்ப ரிவர்ஸ் போடுறப்பெல்லாம் இந்த லிஃப்டாமேட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லிவரை தூக்கணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் இதை தட்டி விட்டிங்கன்னா லிஃப்ட் ஆகிக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிவி வால்வ் வந்துருங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. ஆக்சிலரி வால்வு, 2-way ஆக்சிலரி வால்வ் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க. மொபைல் ஃபோன் ஹோல்டரிங் இருக்கும். வாட்டர் கேன் ஹோல்டரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீட்டாக இருக்கும். டிஆர்சி வால்வும் வந்துடும் உங்களுக்கு, அதுவுமே கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்குது, கிரவுண்ட் லாக்கு. ஏதாவது வண்டிக்கு சிக்கிட்டு ஒரு டயர் மட்டும் சுற்றுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டேரிங்கை நேராக வச்சுட்டு அமுத்துனீங்கன்னா 2 டயர் கிரவுண்ட் லாக் ஆயிரும். அந்த மாதிரி இடத்துல எடுத்துக்கலாங்க. பார்க்கிங் பிரேக் இங்கே இருக்கும். சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. இதெல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து ரியரில் டிஸ்க் வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் 38 கிலோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அடிஷனல் டிஸ்க் வெயிட்டாக 76 கிலோ கொடுத்துருக்குறாங்க. ரியர் ஹிட்ச் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2ங்க. 2500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க ஹிட்ச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அதில் பாரெல்லாம் லோயர் லிங்க் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ட்ரெய்லர் ஹூக் பெட் வந்துடுங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. டோ பார் வந்துடும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. இதெல்லாமே இருக்குது. பின்னாடி ஆக்சில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ரி ஆக்சிலுங்க. கியர் பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கரோரா டிரைவுங்க. உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு. அதனால் பயங்கர ஹெவி டியூட்டியாக இருக்குங்க. பார்த்தாவே தெரியும். நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. அதுபோக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரியர் ஹிட்ச் கண்ட்ரோலுங்க. நீங்கள் எல்லாம் கலப்பை யூஸ் பண்ணுறீங்க, பின்னாடி நீங்கள் ஒருத்தரே கழட்டி மாட்டுறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரியரில் டிசி வால்வு, ஆக்சிலரி வால்வு 2 செட்டுங்க. 2-way வந்துடும். 4-way வரைக்கும் அதில் சப்போர்ட் இருக்குதுங்க. வித் ரிமோட் கண்ட்ரோலோடு இருக்கும். 2-way மாற்றிக்கலாம், 1-way யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது. அது போக டூல்ஸ் பாக்ஸிங் இருக்கும். இதெல்லாமே இருக்குதுங்க. சென்சிங் அதே மாதிரி தாங்க. 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பக்காவாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ரொம்ப சின்ன சின்ன சென்சிங் இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 2 ஹோல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலப்பை அளவுக்கு போடலாம். தனியாக பார்த்தீங்கன்னா பிடிஓ ஒர்க்கு தனியாக பெட்டு போட்டுக்கிறது நல்லாதுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். நிறைய க்ரீஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க சுராஜை பொறுத்த வரைக்கும். எல்லா சின்ன சின்ன லிங்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் பாயிண்ட் இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. ஸோ அந்த டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வாரண்ட்டி வந்து வருதுங்க. ப்ரைஸ் என்ன வருது ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க.
மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.